ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய கலாச்சாரம், இந்த பண்பாடு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது காலமாக வந்து நம்மளுடைய வாழ்வியல் வந்து மாறிக்கிட்டே போயிட்டுருக்கனால நம்மளுடைய பழைய கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் வந்து நம்ம மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு போயிட்டுருக்கோம். அதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ இதெல்லாம் வந்து காலத்துக்கு ஏற்ப வந்து மாறிக்கிட்டே போயிட்டே தான் இருக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்மளால் முயன்ற அளவு வந்து இந்த கலாச்சாரங்கள், பண்பாடுகள் இதெல்லாம் வந்து கடைப்பிடிக்கணும். ஸோ எதுக்காக இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாளாக அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளுடைய வாழ்வியல் முறை வந்து இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து செழிப்பாக இருக்கலாம், ஸோ நம்ம உடல்நலம் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் இந்த கலாச்சாரம், பண்பாடுகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ நான் ஜிகே, அன்புடன் ஜிகே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த காலத்தில் இருக்க பசங்களுக்கு இந்த கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து எப்படி இருக்குன்னா, என்னடா அது இதெல்லாம் ஃபாலோ பண்ணாட்டி என்ன அப்படின்னு தோணும். ஸோ இதை பற்றியெல்லாம் பேசினாலே வந்து என்னடா அது பழைய காலத்து 80s அங்கிள், பூமரு அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வாழ்வியல் முறைன்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய உடல் நலத்தை சார்ந்து இருக்கிறது. ஸோ இந்த வேஷ்டி கட்டுறது, வாசல் தெளித்து கோலம் போடுறது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடில் தான் சேரும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய அறிவியல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி தான். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் வந்து நம்மளுடைய வரலாறு. நம்ம இப்போ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து தெளிவாக இருந்திருக்காங்க, அவங்க வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னு கொஞ்சம் யூகிக்க முடியும். ஏன்னா அவங்க இந்த மருத்துவ முறைகள்லாம் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய மருத்துவ முறைகள்லாம் வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ நம்ம காலம் மாற மாற இந்த நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் மாற தான் புது வியாதிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கான மருந்துகள் வேறு வழி இல்லாமல் நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸை எடுக்கிற ஆரம்பிச்சிட்டோம். இந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னமுமே அதிகமான நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா முழுக்க டேப்லெட்டு தான், மாத்திரை இல்லாமல் வந்து இருக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம அந்த டேப்லெட்டை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்துக்கிறோம் தெரியுங்களா, அதை வந்து ப்ராப்பராக பண்ணி அதை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படாது. பட் நீங்கள் அதை ரெகுலராக கண்டினியூவாக சாப்பிட்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா நீ கண்டிப்பாக அதை நிறுத்த முடியாது. நிறுத்திங்கன்னா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். உடம்பு ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்களுடைய வரலாறு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு கூட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பொதுவான வரலாறு. பட் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இடத்துக்கும் தகுந்த மாதிரியான வரலாறுலாம் இருக்குது. இப்போ பொதுவாக வந்து நம்ம ஊர், அதாவது நாங்கள் இருக்கிற மணப்பாறை ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ நம்மளுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு 200 வருஷம் தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யமோ ஒரு பெரிய இதோ வந்து மணப்பாறை ஏரியாவில் வந்து அதிகமாக இல்லை. பெரிய பெரிய கோவில்கள் கிடையாது இந்த ஏரியாவில். அதே மாதிரி வரலாறு சொல்கிற மாதிரியான ஒரு இடங்கள் கிடையாது. ஸோ நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப யோசித்து பார்த்துருக்கேன். என்னென்னா இந்த சைடு, இந்த காரைக்குடி இந்த பக்கம்லாம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்கும், அரண்மனை வீடுகள்லாம் இருக்கும், பெரிய ஊர் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஊரணி இருக்குது, பெரிய பெரிய கோவில்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் ஏன்டா அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது, நம்ம ஊரில் வாழ்கிற மக்கள், அதாவது நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இடம்பெயர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த இடங்கள் வந்து வேறையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வாழ்கிற இடம் வந்து இந்த இடமா இருக்குது. ஸோ புதுசாக வந்து ஒரு இடத்துல நிறைய பேர் வந்து குடியேறும்போது அந்த இடத்துக்கான அந்த அமைப்பு வந்து குறைவாக தான் இருக்குது. ஸோ அது போக போக தான் அந்த இடம் வந்து வளரும். அது மாதிரி தான் புதுசாக வந்து வாழ்ந்த இடம் தான் நம்ம ஊருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது எனக்கு எங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊரே வந்து வேறையாக இருக்குது. ஸோ அது மாதிரி உங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேறு ஊரில் இருந்திருக்கலாம். பட்டு சொந்த ஊர் அப்படிங்கிறப்போ நம்ம இப்போ இருக்கிற ஊர் நமக்கு சொந்த ஊராக மாறிடுச்சு. அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருந்தாலும் எதுக்கு சொல்கிறோன்னா, நம்மளுடைய தலைமுறைகள், நம்மளுடைய வரலாறு வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து அப்படி என்னுடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணும்போது எங்களுடைய வரலாறு, எங்களுடைய பூர்வீகம் வந்து மதுரையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எங்களுடைய குலசாமி அப்படின்னா வந்து அழகர் கோவில், மதுரை அழகர் கோவில் தான் எங்களுடைய குலசாமியாக இருக்குது. ஆனால் எனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏன் நம்ம இங்கே வந்து இருக்கிறோம் அப்படின்னு
நான் யோசிக்கும் போது நிறைய வரலாறுலாம் தேடி பார்த்தேன். அப்போ தான் தெரியுது இந்த கோயில் இருக்கிற ஊர் பேரும் எங்கள் ஊர் பேரும் ஒரே பேர். ஸோ அங்கேருந்து வந்தவங்க தான் இங்கே வந்து எங்கள் ஊர்லேயும் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி வந்து வாழ்ந்த இந்த ஊரை பார்த்துக்கிறதுக்காக, இந்த இடங்களை வந்து பார்த்துக்கிறதுக்காக வந்த ஒரு தலைமுறையாக வந்து இங்கே வந்து அப்படியே ஃபேமிலியாக தங்கி அப்படியே இங்கே இருந்துட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு ப்ராப்பராக தெரியல. ஸோ நான் வந்து விக்கிபீடியாலேயும் நம்மளுடைய இப்போ இருக்க ஒரு 70s இருக்க ஒரு தாத்தா பாட்டிகளாக இருப்பாங்களா, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் இது. மற்றபடி இதற்கான ஒரு பெரிய வரலாறு எல்லாமே தெரிஞ்சதுக்குன்னா எங்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை முடிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து உங்களுடைய முன்னோர்கள் இருந்திருப்பாங்களா, உங்களுடைய தாத்தா பாட்டி, இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்கிற அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்காகவே வந்து நம்ம மணப்பாறையை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம மணப்பாறை வந்து எதுக்காக வந்து இப்படி ஒரு மாட்டுச்சந்தை வந்து மணப்பாறைக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அது வந்து ஏன் இந்த மாதிரி வந்து மாட்டுச்சந்தை உருவாச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், ஃப்யூச்சரில் வந்து அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ இது மாதிரி பேசிக்கிட்டே போகலாம். ஸோ வந்து இந்த வீடியோ நான் ஷார்ட்டாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வளவலா கொலன்னு பேசக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் பேசினாலும் கரெக்டாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். பேச ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோவில் குறைகள் எதுவும் இருக்கலாம். ஸோ இருந்துச்சுன்னா எதுவும் தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பராக பெட்டராக பேசலாம். ஸோ என்ன மாதிரி டாப்பிக்லாம் பேசலான்னு கொஞ்சம் சஜஷன் கொடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஏதாவது வந்து உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள். ஸோ நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள், நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிறேன். என்ன டாப்பிக்கில் பேசலான்னு சொல்லுங்கள். ஸோ அதை வந்து பேசலாம். ஸோ அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வர சண்டே வந்து லைவ் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாச்சு நான் லைவில் வந்து பேசி. ஸோ வந்து நம்ம கம்மிங் சண்டே வந்து ஈவினிங் ஒரு 7 மணிக்கு, சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு வந்து லைவில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து எல்லாருமே லைவில் கலந்துக்கங்க. ஸோ ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா நான் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைவில் கலந்துக்காங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.